ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கு. அந்த ஆர்ஜினோ 6 பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ஆர்ஜினோ 6 எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே விவோ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண விவோ V70 எலைட் டிவைஸ் வந்து இருந்துச்சு. அந்த டிவைஸ் நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தா ஆர்ஜினோ 6 தான் வந்து பார்த்தா இருந்துச்சு. தென் அப்படியே நான் வந்து பார்த்தா ஆர்ஜினோ 6 எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோவும் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த விவோட V70 எலைட் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப்க்கான லிங்க் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினோ 6ல என்னென்ன புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட் நம்ம டிவைஸ் வந்ததுக்கப்புறம் அப்டேட் வந்து பண்ணுவீங்க. நம்ம ஃபன் டச் ஓஎஸ்ல ஆர்ஜினோ OS போகும்போது வந்து இப்போ கம்ப்ளீட் சேஞ்ச் வந்து இருக்க போகுது. நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் பேட்டர்ன் நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டர்னோட லுக் வந்து பார்த்தா பார்க்க நல்லாவே இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் வந்து வருது. அது இன்னும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் தான். நீங்கள் நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ஐக்கான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் அதுவும் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஃபன் டச் ஓஎஸ்ல ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்கிற ஐக்கான் வந்து பார்த்தா பார்க்க நல்லாவே இருக்காது. ஆர்ஜினோ ஓஎஸோட ஐக்கான் வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்ல லுக் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தா ஃபோல்டர் வந்து வச்சிருப்போம். அந்த ஃபோல்டருக்கு இப்போ நமக்கு வந்து வேணுன்ற கலர் வந்து பார்த்தா செட் பண்ணிக்க முடியுது. இங்கே நம்ம ஃபோல்டர் வந்து இப்போ ரீசைஸ் கூட வந்து பண்ண முடியும். அந்த ஃபோல்டர் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேணுன்ற மாதிரி ஸ்டைல் வந்து மாற்றிக்க முடியும். இதுவும் பார்க்க சூப்பராக வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஆப்போட அனிமேஷன் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் நல்ல ஃப்ளூயிடாக வந்து இருக்கு. நம்ம ஃபன் டச் ஓஎஸ் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜினோ ஓஎஸ்ல அனிமேஷன் ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சென்டர்லேயும் நமக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. நம்ம ஃபன் டச் ஓஎஸ்ல மேலே நோட்டிஃபிகேஷன் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குயிக் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், அது கீழே நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா குயிக் செட்டிங்ஸ் வந்து வரும். பட் இல்லை எனக்கு மெர்ஜாக தான் வேணும், அதாவது வந்து பார்த்தா பழைய ஸ்டைல் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம குயிக் செட்டிங்ஸில் போய் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜினோ OS ஒரு சூப்பரான விஷயம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு. அதுதான் நமக்கு வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம ஃபன் டச் ஓஎஸ்ல நம்ம ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து பார்த்தா வரும். பட் இங்கே ஆர்ஜினோ 6ல நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் ஸ்டைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் நமக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தா பழைய ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஃபன் டச் ஓஎஸ்ல வந்து லைனாக வந்து இருக்கும், அந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்னா அதை மாற்றிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இந்த புதுசாக வந்திருக்க ஸ்டாக் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஸ்டாக் ஸ்டைல் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த வால்யூம் பேனலையும் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம வால்யூம் பேனல் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபன் டச் ஓஎஸ்ல கொஞ்சம் லைனாக வந்து இருக்கும், பட் இது நம்ம பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஆப் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தா எந்த விதமான சேஞ்ச் வந்து பார்த்தா கிடையாது. பட் இந்த விஜிட் பேஜ் இப்போ கொஞ்சம் நல்ல லுக் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே செட்டிங்ஸ் பேஜ் போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து இப்போ எல்லா செட்டிங்ஸும் வந்து பார்த்தா சூப்பராக ஆர்டர் வைஸில் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. இங்கே செட்டிங்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சிஜன் வைஸில் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே சேம் மாதிரி வந்து இருக்கு. ஸோ பார்க்க நல்லா இருக்கு. தென் இது இல்லாமல் இன்னொரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புது ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி இருந்த பழைய ஸ்டைலும் இருக்குது, புதுசாக ஸ்டைல்ஸும் ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பேஜ்லேயே ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே நமக்கு வந்து பார்த்தா பேட்டரியோட யூசேஜ் நமக்கு வந்து பார்த்தா காட்டும். அந்த கிராஃபோட ஸ்டைலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபாண்ட் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் விவோ சான்ஸ் கிளாசிக் ஃபாண்ட் வந்து இருக்குது. இங்கே டிஃபால்ட்டை விட அந்த விவோ சான்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த லுக்கு வந்து பார்த்தா பார்க்க நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஆர்ஜின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் வந்து பார்க்க முடியுது. இது நம்ம iOS டிவைஸில் வந்து பார்த்துருப்போம். அதே சேம் ஃபீச்சர் இங்கே நமக்கு ஆர்ஜின் ஐஸ்லாண்ட் வந்து பார்த்தா இருக்குது. நம்ம டிவைஸில் சாங் கேட்டிருக்கோம், அப்போ மினிமைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே நமக்கு நாச்சில் வந்து பார்த்தா போகுது. அந்த லுக்கு வந்து பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி திரும்பி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஆப்பிள் டிவைஸில் எந்த அளவுக்கு ஒரு சீம்லெஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்குது. இங்கே மியூசிக் பிளேயருக்கு மட்டும் வந்து பார்த்தா கிடையாது. நம்ம டிவைஸில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம், இல்லை கிளாக்கு, இல்லை டைமர், ஸ்டாப் வாட்ச் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்பயும் உங்களுக்கு அந்த மேலே போய் அந்த நாச்சில் வந்து சேரும். அப்பயும் உங்களுக்கு இதே மாதிரி சூப்பரான அனிமேஷன் வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு டிராகன் கோ அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து பார்க்க முடியுது. ஒன்ஸ் இது ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைல் வந்து டிராகன் ட்ராப் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட கேலரியில் ஒரு ஃபோட்டோ வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோ நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஆப்பெல்லாம் சஜஷனில் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஃபைல்ஸ் ஆப்பு, கேலரி ஆப்பு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நம்ம என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே நமக்கு வந்து காட்டும். தென் எந்த ஆப்புக்குள்ள இந்த இமேஜ் நீங்கள் அட்டாச் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டாச் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து நான் ஷேர் பண்ணணும், அப்போ குயிக் ஷேர்ல வந்து விட்றேன். இப்போ நமக்கு ஒரு சின்ன விண்டோவில் வந்து பார்த்தா ரெடியாக வந்துருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டிராகன் கோ ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே கால்குலேட்டர் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது, பட் இன்டர்ஃபேஸ் நம்ம கலர்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீன் தீம்ஸில் வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இங்கே டிஃபால்ட்டாக நமக்கு ஆர்ஜினோ OSோட வால்பேப்பர், அதுக்கப்புறம் க்ளோயிங் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வைப், லைட்ஸு, அதுக்கப்புறம் கலர்ஃபுல் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு இந்த ஆர்ஜினோ OSல வந்து பார்த்தீங்கன்னா விஜிட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பட் விஜிட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ஓரளவுக்கு லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம சிஸ்டம் ஆப் மட்டும் தான் வைக்க முடியும். நம்ம ஃபோனில் எக்ஸ்ட்ரா ஆப் இன்ஸ்டால்
பண்ணியிருப்போம் அந்த ஆப்போட விஜிட்லாம் வந்து வைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர்ஃபுல் ஃபோட்டோஸோட ஃப்ரேம் வந்து பாருங்கள், பார்க்க நல்லாவே இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா வந்து பண்ணிக்கலாம், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், விஜிட் உங்களால் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே விஜிட் வந்து பாருங்கள், நம்ம ஸ்டெப்ஸு, டெம்பரேச்சர், அலாரம், பேட்ரி, சன்ரைஸ், யூவி, வெதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வச்சுக்க முடியும். இங்கே நம்ம கிளாக் ஸ்டீலில் வந்து இப்போ நிறைய கிளாக் ஸ்டீல் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே டயலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்ஜின் ஓஎஸ்ல எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஃபன்டச் ஓஎஸ்ல என்ன டயலர் இருந்துச்சோ அதே சேம் தான் இங்கேயும் இருக்குது. ஓகே ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸ் 6 என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஏன் டிவைஸ்க்கு எப்போ இந்த அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம விவோ சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கே தவிர நம்ம எக்ஸ்ட்ரா டேட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் உங்கள் டிவைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாது. அப்பப்போ செட்டிங்ஸில் வந்து சிஸ்டம் அப்டேட் செக் பண்ணி பாருங்கள். அது அப்டேட் இருந்துச்சு அப்டேட் பண்ணிக்கங்க. இப்படி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம கரெக்டாக டேட் வந்து பார்த்து தெரில. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஓஎஸ் 6 என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.